என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று வெகு நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்காக வந்திருக்கின்ற ஒரு அவசர செய்தியை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இது உன் வாழ்க்கை சம்பந்தமானதனால் காலம் தாழ்த்திவிட எண்ணமில்லை. கருப்பன் இதனை உடனடியாக சொன்னால் மட்டுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உன்னால் காண முடியும். உன்னை சுற்றி வருகின்ற பல சூழ்நிலைகளை என்னவென்று உன்னால் உணர முடியும். என்ன நடக்கிறது என்றும் இந்த வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்றும் நீ யோசித்து மனம் வருந்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் என் பிள்ளை தடுமாறிவிடக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளை தடமாறி சென்றுவிடக்கூடாது. ஒரு வெற்றியை அடைய குறுக்கு வழியில் செல்வதோ, தவறான பாதையில் செல்வதோ, தவறான மனிதர்களோடு கூட்டு வைத்துக் கொள்வதோ, இப்படியெல்லாம் செய்து அந்த வெற்றியை என் பிள்ளை பெற வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் என் குழந்தைக்கு கிடையாது என்பதனால்தான் கருப்பன் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு தரக்கூடிய விஷயங்களை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தாயானால் எந்த இடத்திலும் அவமானத்தை நீ தேட மாட்டாய். அவமானம் என்ற ஒன்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடாதபடிக்கு நீ நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சரியாக செய்துவிட வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பன் உனக்கு செய்யக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றிலுமே நான் எந்த ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக செய்யும் பொழுதும் அதை பற்றி கொண்டு என் பிள்ளை நீ மேலேறி வந்துவிட வேண்டும். தள்ளிவிடத்தான் 1000 பேர், தூக்கிவிட உன் கருப்பன் நான் மட்டும்தான். சுற்றி இருந்த எத்தனையோ உறவுகள் உன்னை புறம்பேசி தள்ளிவிட்ட பொழுதும் கருப்பன் உனக்கு கை கொடுத்தது நினைவில்லையா? உன் தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு உறுதுணையாக நின்றது உனக்கு நினைவில்லையா? அதுவை எப்பொழுதும் நீ மறக்காதே. அதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆணிவேர். உனக்கு தெய்வத்தின் அன்பு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எந்த இடத்திலும் விட்டுவிடாமல் நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் உன் கருப்பனின் ஆசை. அப்பன் இந்த நேரம் உன்னை தேடி வந்திருக்கிறேனே, நீ என்ன நினைக்கிறாய்? கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைக்கிறாயா? அல்லது கருப்பன் நம் மீது கொண்ட அக்கறையினால் நம்மை தேடி வருகிறார் என்று நினைக்கிறாயா? நீ என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம். கருப்பனுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் உண்மையான ஒரு குழந்தை, எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒரு குழந்தை, நல்லதை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு குழந்தை, தன் வாழ்க்கையில் தான் விரும்பியதை அடைய வேண்டும். அவர்களின் விருப்பங்கள் எல்லாம் இங்கிருக்கின்ற தீய மனிதர்களால் முடக்கப்பட்டு தீய விஷயங்களினால் அவர்களுக்கு கிடைக்காமல் தள்ளிவிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தீமைகள் அங்கே தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் நேரம் இந்த கருப்பன் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகவே நான் தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். தெய்வம் நம் முன்னால் வந்து நிற்பதனால் அவர்களை அலட்சியம் செய்துவிட முடியுமா? அவர்களுக்கு எவ்வளவோ தீமைகளை அழிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. அதையெல்லாம் விடுத்து உனக்கு ஒரு நல்லதை செய்ய அவர்கள் வரும்பொழுது எக்காரணம் கொண்டும் இதனை விட்டுவிடக்கூடாது. எந்த நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது. உன்னை என்னாலும் நான் வழிநடத்த தயாராக இருக்கின்றேன். என்னாலும் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன். இந்த நேரம், இந்த நொடி என் பிள்ளையே, நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியென்று சொல்லிவிட. கருப்பன் ஒன்றும் நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுபவன் அல்ல. நீ செய்வது சரி என்றால் சரி, தவறு என்றால் ஒருபோதும் கருப்பன் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன். என் பிள்ளையை தன் பிள்ளையானாலும் திருத்தி நல்வழிப்படுத்துவதுதானே ஒரு தந்தையின் கடமை. நீ செய்கின்ற தவறை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ செய்வது தவறு என்று தெரிந்த பிறகு அதை நான் ஒத்துக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. உன்னை நல்வழிப்படுத்தி
உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வர கருப்பன் முயற்சி செய்வேன். உனக்கு நான் எல்லாவற்றையும் உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுப்பேன். நீ எந்த இடத்திலும் அப்பனின் அன்பை தவிர்க்கக்கூடாது. எந்த இடத்திலும் அப்பனின் அன்பை விட்டுவிடக்கூடாது. உனக்கென்ற நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எப்பொழுதும் என் குழந்தை தான் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியென்று சொல்லி என்ன நடந்திட்டாலும் அதையெல்லாம் சரியென்று உணர்ந்து கொள்ளும் இந்த காலங்களை நிச்சயமாக நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி முதல் உனக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் இருக்கிறேன் அல்லவா? உன் குலதெய்வத்திடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது என்றவுடன் கருப்பன் அதை சொல்ல ஓடோடி வருகிறேன் என்றால் குலதெய்வம் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் குலதெய்வம் இந்த கருப்பன் நானாக இருக்கும் பட்சத்தில் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சொந்தமானது. என் பிள்ளையே, உனக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வருகிறதா? பேசுகின்றவர் பெண். பெண் குரலில் கருப்பன் நம்மிடம் பேசுகின்றார். இதை நாம் நம்பலாமா வேண்டாமா என்று. என் பிள்ளையே, பேசுவது பெண்ணாக இருக்கலாம். பேச வைப்பது உன் அப்பன் கருப்பன் நான். எல்லோராலும் அவ்வளவு எளிதில் இந்த கருப்பனின் வார்த்தைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிட முடியாது. கருப்பன் நினைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதே நேரம் யாருடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் சென்று சேர்கின்றதோ, யாருடைய வார்த்தைகள் உன் மனதை நெருடுகின்றதோ, யாருடைய வார்த்தைகள் உன்னை உறங்க விடாமல் செய்கின்றதோ, அந்த வார்த்தைகள் மட்டுமே இந்த கருப்பண்ண சாமியினுடைய வார்த்தைகள் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் குழப்பம் வேண்டாம். நான் பேச வைக்கிறேன். உன்னோடு நான் பேச வேண்டும். அதற்கு இணைப்பு பாலமாகத்தான் இந்த குழந்தையை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இந்த நேரம் பேசுகின்ற வார்த்தைகள் எதுவும் இவர்களுக்கு சொந்தமானது கிடையாது. நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். உன் வீட்டில் நடக்கின்ற நல்லதையும் நான் எடுத்துச் சொல்கின்றேன். உன் வீட்டில் நடக்கப் போகின்ற தீமையையும் நான் எடுத்துச் சொல்கின்றேன். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரையில் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிட வருகின்றேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? வரும் காலம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து நிறுத்தும். அப்பொழுது என் பிள்ளை மன வலிமையோடு நிற்க வேண்டும். எந்த இடத்திலும் தன்னை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தனக்குள் இருக்கின்ற உண்மைகளை அவர்கள் தொலைத்துவிடக்கூடாது. அவர்களாக அவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் கருப்பனின் எண்ணமும் கூட. என் குழந்தையே, குலதெய்வம் யாரென்றே தெரியவில்லையா? கருப்பனை உன் குலதெய்வமாக ஏற்றுக்கொள். கருப்பனை மனதார நினைத்து வழிபடு. உன் குலதெய்வம் தானாக உன் வீட்டு நிலை வாசலில் வந்து அமர்ந்திருக்கும். நீ அவர்களை நினைத்தால் போதும். அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள். உனக்கு தெரியாமலேயே இருக்கட்டுமே, நீ எந்த தெய்வத்தை உன் இஷ்ட தெய்வமாக வணங்குகின்றாயோ அவர்களை உன் குலதெய்வமாக நினைத்து வழிபடு. உன் குலதெய்வம் அந்த இடத்தில் வந்து ஆட்சி செய்வார்கள். உனக்கு வேண்டியதை எல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பார்கள். என்ன நடந்திட்டது உன் வாழ்க்கையில்? நீ இத்தனை கலக்கம் கொண்டு நிற்கின்றாய். அப்படி என்ன விஷயம் வந்து உன்னை பாடாய்படுத்தியது? எதற்காக இத்தனை கண்ணீர் துளிகள்? கண்ணீரால் எப்பொழுதும் நீ உறங்கச் செல்லும் பொழுது உன் தலையணையை நினைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த தலையணை பாவம் இல்லையா? அதுவும் தானே உன்னோடு நிம்மதியாக உறங்குவதற்காக வருகின்றது. நீ அதையே அத்தனை காயப்படுத்துகிறாய். சற்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? ஆறுதலுக்கு யாரும் இல்லை கருப்பா. அந்த தலையணையை அணைத்து கொள்ளும் பொழுது என்னை யாரோ அணைத்து கொண்டது போன்ற ஒரு உறவு. அவர்களிடத்தில் நான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது போன்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேனே தவிர அதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் தானே இத்தனை கண்ணீர் வடிக்கின்றேன். நான் ஏன் அந்த தலையணையை காயப்படுத்த போகிறேன் என்று என் குழந்தை கேட்கிறாயல்லவா? என் தங்கமே, உன்னை நன்றாக உணர்ந்தவன் இந்த அப்பன். அதனால் நீ கண்களை அந்த தலையணைக்குள்
புதைத்து கொண்டு கண்ணீர் விடுவதை கருப்பன் காணவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. இதை நான் கண்டதனால்தான் இன்று உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம், இதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, கருப்பன் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டது. இப்பொழுது நீ படுகின்ற உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. ஏதோ ஒன்று ஒரு நம்பிக்கை துரோகமாக கூட வைத்து கொள்ளலாம். உன் வாழ்க்கையில் வந்து உன்னை வேதனைப்படுத்துகிற பொழுது அந்த நேரம் அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து விடுவாய். அந்த நேரம் அதிலிருந்து என் பிள்ளை தனக்கானவற்றை எல்லாம் தேட முடியாமல் நீ ஒதுங்கி விடுவாய். யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுத்தால் போதும் என்ற உணர்வு உனக்குள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் மட்டும் ஒரு சிறு உதவி நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது கிடைத்து விடுவதில்லை, அது நமக்கு நிலைத்து விடுவதில்லை. இது போன்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் நினைத்த நேரம் நான் உன்னோடு வருகின்றேன். உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால் உன்னுடைய உண்மையும் நேர்மையும் தான் அதற்கு காரணம். நீ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் நான் சொல்ல வருவதை எல்லாம் உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு அத்தனையிலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்துவிடு. எதிலுமே என் பிள்ளை நீ பின்தங்கி விடாதே. எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் நடந்ததாக இருக்கட்டும். இனிமேலாவது உன் வாழ்க்கையின் மீது நீ அக்கறை கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக மாற்றிக்கொடு. என் பிள்ளையே, இத்தனை காலமும் உனக்காக நான் வருகின்ற நேரம், இத்தனை காலம் உனக்காக இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற நேரம், நான் சொல்வதையெல்லாம் நீ ஒன்று திரட்டி என்னவென்று என் கருத்தை யோசித்தாலே நீ என்னை பற்றி புரிந்து கொள்வாய். நீ என்னை நிச்சயமான உணர்வோடு என்னவென்று தெரிந்து கொள்வாய். இத்தனை நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட சந்தோஷங்கள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்த வேண்டும். முன்னின்று உன்னை கட்டாயப்படுத்தி வாழ்க்கையின் நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு உனக்காக வருகின்ற இந்த கருப்பன் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன், எதற்காக உன்னை மாற்ற நினைக்கிறேன், என்னுடைய மாற்றங்கள் எதனால் உன் வாழ்க்கையில் வந்து சேர்கிறது, நான் உன் குலதெய்வம் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் இப்பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேள். நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? இந்த கண்ணீர் துளிகளை காண ஒரு கூட்டம் உன் பின்னால் நிற்கிறது. நீ அழுவதைக் கண்டு ரசிக்கவும் உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல நடித்து உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒரு கூட்டத்தை, ஒரு குடும்பத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, கருப்பன் இதையெல்லாம் அடையாளப்படுத்திதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இவர்களினுடைய மனநிலை, இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாது உன்னை காயப்படுத்துவார்கள். வேண்டும் என்றே நிச்சயமாக உன்னை மிகுந்த கஷ்டத்திற்குள் தள்ளிவிட முயற்சி செய்வார்கள். ஆனாலும் என் பிள்ளை, இதிலிருந்து நீ மீண்டு வருகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு செய்யும் துரோகம் கருப்பன் சொன்னாலாவது என் பிள்ளை புரிந்து கொள்வாயா? துரோகத்தை செய்கின்றவர்களை எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருந்தாயானால்
அவர்கள் அல்லவா வெற்றி பெற்றதாக ஆகிவிடும். அவர்கள் அல்லவா அந்த இடத்தில் நினைத்ததை சாதித்தவர்களாக மாறிவிடுவார்கள். என் பிள்ளையே, இனிமேல் ஒருபோதும் இதற்கு நீ இடம் கொடுக்காதே. ஒருபோதும் இதற்கு நீ வாய்ப்புகளை வழங்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக நின்று உன் வாழ்க்கையில் எதையுமே பெற்றுவிட தயாராக இருக்க வேண்டும். நீயாக நின்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் முன்னேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த இடம் உனக்காக இந்த கருப்பன் உருவாக்கி கொடுத்திருக்கின்ற இடம். நீ இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். காரணமில்லாமல் எதற்கும் என் பிள்ளை கலங்கிவிடக் கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே எண்ணி வருந்தக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நிச்சயமான காரணம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றதல்லவா? எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறதல்லவா? உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். நான் சொல்வது போல எப்பொழுதும் உனக்காக வாழ நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இது. உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நீ சூழ்ந்திருந்து உனக்கு விரும்பியபடி பெற்றிருந்தாயானால் இவை எல்லாவற்றையும் நீ தெளிவுபடுத்தி பெற்றுக்கொள்வாய். நீ விரும்பியதை விடவும் உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதும் தெய்வத்தின் அன்பில் அடிபணிந்து நிற்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமான மகிழ்ச்சியை பெற்றே தீருவார்கள் என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க இவர்களும் முயற்சிகளை செய்து கொண்டேதான் இருப்பார்கள். ஒரு பொழுதும் இதிலிருந்து இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அதனால் எல்லாவற்றையுமே சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சர்வ நிச்சயமான அன்பை உறுதிப்படுத்தி கொடுக்கும். சர்வ நிச்சயமான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களை கண்டு மனமுடைந்து நின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுக்கும் காலம். யார் என்ன சொன்னால் என்ன? உனக்கு தெய்வம் துணை. உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் அன்பு நிலையானது. அதனால் எதையுமே விட்டுவிடாதபடிக்கு நீ விரும்புகின்ற ஆசைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ நிறைவேற்றி கொண்டிரு. உனக்கு நடப்பதை எல்லாம் நன்மைக்கு என்பது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். கலங்கி நிற்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது என்று நினைக்கிறாயா? ஒரு முறை தைரியமாக எதிர்த்து நின்று பார். அப்பொழுது புரியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு தோல்விகளுக்கும் காரணம் உன்னுடைய பயமும் பதற்றமும் உன்னுடைய கண்ணீர் துளிகளும் தான் என்பது. தோல்வியாகவே இருந்தாலும் எதிர்த்து நின்று தோற்றதாக இருக்க வேண்டும். அதில் அல்லவா இருக்கிறது பெருமை. அதை விடுத்து புறமுதுகு காட்டி ஓடுவதில்லா இருக்கிறது? நிச்சயமாக இல்லை. என் பிள்ளை, துணிந்து நில். முடிந்தவரை போராடு. உன் வெற்றிக்கு நிச்சயமாக தெய்வம் உறுதுணையாக நிற்கும். இந்த முறை இல்லை என்றாலும் அடுத்த முறை நீ நினைத்தால் அதை சாதித்து விட முடியும் என்பதனை நீ நம்பு. உன் வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றிடுவாய். இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய். கருப்பன் எதையுமே உனக்கு சாதித்து கொடுக்கும் காலம். உனக்கு அத்தனையுமே சர்வ நிச்சயமாக நடக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதையெல்லாம் தெளிவாக கொடுக்கும் வரை நீ எந்த இடத்திலிருந்தும் ஒரு நொடிப்பொழுதிலும் பின்வாங்கி நிற்காதே. முன்னின்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி கொடுக்கும். முன்னின்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் தேடி வந்ததற்கான காரணத்தை புரிந்து கொண்டாயல்லவா? எதற்கும் பின்வாங்குகின்ற கோழைகள் அல்ல என்னுடைய பிள்ளைகள். எதையும் துணிந்து நின்று எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய உண்மையான
தைரியசாலிகள்தான் என் பிள்ளைகள் என்று எனக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டும். நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என் கவனம் முழுமைக்கும் உன்மீதுதான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. தவறு செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று மட்டும் ஒருபோதும் கனவு கண்டு விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.